ரெண்டாவது, அதாவது லிவ் லைக் ஜீசஸில் ரெண்டாவது, he lived patiently. அவர் பொறுமை உள்ளவராகவே வாழ்ந்தார். எப்படிங்க? ஒரு விஷயத்தில் பொறுமை, இன்னொரு விஷயத்தில் பொறுமை இருக்காது, அப்படி வாழல. மரண பரியந்தமும் தம்மை தாழ்த்தினவர் பொறுமையுள்ளவராகவே இருந்தார். பாருங்க, அவர் வாயை திறக்கலன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இது ஏசாயாவில் இருக்குது. ஆனால் இயேசுவை குறித்த தீர்க்கதரிசன வசனம் இது. ஏசாயா 53:7-8 வசனத்தில் வசனம் அழகாய் சொல்கிறது. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தம் விடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். 9வது வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கரோட அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனையும் இருந்ததில்லை. ஒரு வார்த்தை பேசலங்க. அவரை கொடுமை செய்யும் போது, அவரை அடிக்கும் போது ஒரு வார்த்தை என்னங்க? நான் சொன்னது மாதிரி பிலாத்துக்கு எப்படியாவது ஒரு சான்ஸ் கிடைச்சாலாவது அவரை அப்படியே விடுதலை ஆக்கிடலான்னு தேடுறாரு, வெயிட் பண்றாரு. ஆனா ஆண்டவர் வாயை திறக்கவே இல்லை. என்னை வெளியே விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி வாயை திறக்கவே இல்லை. பொறுமையா இருக்கிறார். பொறுமை எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். உலகத்தில் சொல்லுவாங்க, பொறுமை கடலினும் எவ்வளோங்க பெரியது. ஏன் அதை சொன்னாங்க? பொறுத்தார் என்ன பண்ணுவாங்க? பூமி ஆழ்வார். வெளியில் இருக்கிறவர் அந்நியர்களே அதை சொல்றாங்க. பொறுத்தவங்க என்ன பண்ணுவாங்க? லபலபலபலம் கத்திக்கிட்டு இருந்தோம்னா ஒரு சென்ட் கூட நமக்கு கிடைக்காது. ஒரே ஒரு சென்ட் கூட நமக்கு கிடைக்காது, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டும் கிடைக்காது. பொறுமை. பொறுத்தார் பூமி ஆழ்வார்னா பொறுமையா எல்லா விஷயத்தையும் இருக்கணும். இயேசு அவ்வளவு இது நீட்டிக்கிட்டே போலாம். அவர் வெறும் பொறுமையுள்ளவர்னு சொல்லி முடிச்சிட முடியாது. அவர் நீடிய பொறுமையுள்ளவர். நான் சொன்னதே கம்மி. இந்த பிரசங்கம் முடிக்கிற வரைக்கும் கூட அந்த நீடிய வார்த்தை இழுக்கலாம். அவர் அவ்வளவு நீடிய பொறுமையுள்ளவர். நான் உங்களுக்கு உதாரணத்தை கொடுக்கிறேன் பாருங்க. பேஷன்ஸ் வித் பீட்டர்ஸ் டினையல். பேதுரு மறுதளிக்கிறாரு. பேதுரு மறுதளிச்ச உடனே இயேசுவின் இடத்துல நான் இருந்த நீங்க இருந்தீங்கன்னா நம்ம என்ன செய்வோம்? என்னடா இத்தனை வருஷம் 3.5 வருஷம் நான் உனக்கு ஊழியத்தை கற்றுக் கொடுத்தவன், எத்தனை வருஷம் நீ பண்ண சேட்டைகளெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டு போனவன், அவ்வளோ தாழ்மையா நான் நின்றுக்கிட்டு இருந்தவன், என்ன ஒரு தடவை இல்லை 2 தடவை இல்லை, எத்தனை தடவை? 3 தடவை மறுதளிச்ச. வா மகனே, 2 விட்டு போயிட்டே இரு, என் கண்ணு முன்னாடி நிற்காத, இதுதான் நான் செய்வேன். அவர் நீரிய பொறுமை உள்ளவர் அல்லவா? மரித்து உயிர் திடறாரு. ஸ்பெஷல் இன்விடேஷனை பேதருக்கு கொடுக்கிறார். அவர் வசனம் சொல்லுகிறது, வா நான் மீட் பண்ண போகிறேன், நான் இருந்து வந்துட்டு இருக்கவங்க எல்லாரையும் நான் மீட் பண்ணிட்டு தான் நான் பரத்துக்கு போகணும். நீ என்ன பண்ணு, எல்லாருக்கும் சொல்லு. எல்லாரையும் சொல்கிறாரு, சீசர்கள் எல்லாரையும் வர சொல்லு. இன்னொரு வார்த்தையை ஆர்டர் பண்ணுறாரு, பேதுருவையும் வர சொல்லு. சீசர் பேதுரு இல்லாமல் வேற யாரு? ஆனால் பேதுருக்கு ஸ்பெஷல் இன்விடேஷன் கொடுக்குறாரு. ஏன்? அவர் நீடிய பொறுமை உள்ளவர் அல்லவா, அவர் அன்புள்ளவர் அல்லவா, அவர் அவ்வளோ தாழ்மை உள்ளவர் அல்லவா. பரவாயில்ல, அவன் என்னை மறுதளிச்சான், பரவாயில்ல. ஏன்னா அவன் ஸ்பெஷல் இன்விடேஷன் எதுக்கு? ஒரு மாதிரி இருப்பான் அவன். இவர் என்னை கூப்பிடுவாரா இல்லையோ தெரியல, நான் வேற அவரை ஒரு மாதிரி பண்ணிட்டேன், மறுதளிச்சிட்டேன். அவர் அவ்வளோ எனக்கு செஞ்சார், ஆனால் கடைசி நேரத்தில் நான் நிற்க வேண்டிய நேரத்தில் நான் அவர் கூட நிற்கலை.
அவர் என்னை ஏற்றுக்குவாரா என்னன்னு தெரில, நான் போனேன்னா கோவப்படுவார் போல் அப்படின்ற ஒரு நிலைமையில் அவன் இருப்பான். அதனால நீ என்ன பண்ணு, சீஷர்களுக்கும் சொல்லு, பேதுருவையும் என்ன பண்ணு, வர சொல்லுன்னு ஸ்பெஷலாக கூப்பிடுறாரு. எவ்வளோ பொறுமை உள்ளவர், எவ்வளவு அன்புள்ளவர் பாருங்க. அப்போ அங்கே அவர் பொறுமையை காமிக்கிறாரு. திருன்னு எனக்கு என்னை மறுதளிச்சிட்டான், என்னை அதை பண்ணிட்டான், என்னை இதை பண்ணிட்டான், கோவப்பட்ட அனுப்பி விட்டுறல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்னை பார்க்குறவங்க இந்த பொறுமையை பார்க்கணும். ஏன்னா நான் அவரை போல இருக்க தான் படைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த உலகத்திற்குரியவன் அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை போல அல்ல. சில பேர் கூட நம்ம இருந்தோம்னா அவங்க மேனரிசம், அவங்க பேச்சு வழக்கு எல்லாமே எனக்கு வந்துடும். உங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஒரு சிலர் கூட இருந்தேன்னு சொன்னால் அவங்க எப்படி இருக்காங்களோ அது நல்லதோ கெட்டதோ அது அப்படியே வந்து தொத்திக்கிட்டு வந்துடும். இந்த உலகத்தில் இருக்கும்போது அப்படி தான் நமக்கு ஆகுது. அப்போ இயேசு கூடவே இருந்துடலாம், அவரை போலவே மாறிடலாம். ஹல்லேலூயா, அவரை போலவே மாறிடலாம். அப்போ பேதுரு மறுதலிக்கும் போது கொஞ்சம் கோவப்பட்டு கொஞ்சம் பொறுமையை இழந்திருந்தால் இயேசு, பேதுரு ஊழியத்தில் இல்லாமல் போயிருப்பாரு, ஊழியத்தில் இல்லாமல் போயிருப்பாரு. உண்மை, வரம் வந்திருக்க மாட்டான். ஏன்னா யூதாஸ் மரிச்சாச்சு. யூதாஸ் மேலும் அவர் பொறுமையாக தான் இருந்திருப்பாரு, யூதாஸ் மேலும் அவர் பொறுமையாக தான் இருந்திருப்பாரு. ஆனால் அதுக்கான சான்ஸை யூதாஸ் கொடுக்கல, அவசரப்பட்டு மறித்துட்டாச்சு. ஆனால் பேதுருக்கு சான்ஸ் கொடுத்தாரு, ஓடி வந்துட்டான். அடுத்தது ஆண்டவர் மேலே போன பிறகு, பரத்திற்கு போன பிறகு ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அவ்வளோ அழகாக ஊழியத்தை செஞ்சு அவர் முடிக்கிறார், அப்போஸ்தலர்களில் ஒருவராய். எனக்கு டைம் இல்லை, சீக்கிரமாக நான் முடிக்கிறேன். இந்த அவர் பொறுமையுள்ளவர்லேயே 7 பாயிண்ட் இருக்குது. ரெண்டாவது பாருங்கள், பேஷன்ஸ் இன் ஃபீடிங் த 5000 பீப்புள். 5000 பேருக்கு சாப்பாடு கொடுக்குற விஷயத்தில் இந்த ஃபோட்டோஸ் இருந்துச்சுன்னா போடுங்க. 5000 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. ஊழியத்துக்குன்னு போயிட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு இடத்துல ஸ்டக் ஆகுறாங்க. திரும்பி பார்த்தா எல்லாமே எங்கேயுமே ஒன்றுமே இல்லை. 5000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணுன்னா, நம்ம என்னைக்குனா சர்ச்சு மீட்டிங் நடத்துகிறோன்னு சொன்னால் இங்கே இருக்க 20-30 பேர் 50 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறது எவ்வளோ திணறிடுறோம். அது 10 போயிடக்கூடாது, மீதி ஆனாலும் பரவாயில்ல, ஜாஸ்தியாக போட்டுடலாம், அது மீதி ஆனால் யார்கிட்ட கொடுத்து அனுப்பிடலாம், அப்படி இப்படி எவ்வளோ போராடுறோம். இங்கே பொறுமையாக இருக்கிறார், சீசர்கள்ட்டையும் பொறுமையாக இருக்கிறார், ஹேண்டில் பண்ணுறாரு, பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறாரு. யார்கிட்டனா ஏதாவது இருக்கா பாரு, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாரு. இல்லைப்பா எதுவுமே பண்ண முடியாது, அவ்வளோ பெரிய கஷ்டம், 5000 பேருக்கு முடியாது. ஒரே ஒருத்தங்கிட்ட, ஒரு சின்ன குழந்தைகிட்ட 5 அப்பம் 2 மீன் இருக்குது. பொறுமையாக இருக்கலாம், பொறுமையாக இருக்கலாம், பதட்டப்படாதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஏதாவது பிரச்சனையாக பதட்டப்படாதீங்க, பொறுமையாக இருங்க, சரி பண்ணலாம், ஏதோ ஒரு மேட்ரு பண்ணலாம். காலையில் லைவ் இது டென்ஷன் ஆகி போச்சு, லைவ் சர்வீஸ் திடீர்னு ஆடியோ ஒர்க் ஆகல. ஏன்னா நிறைய பேர் ஆடியோ இதில் பார்த்துட்டு இருக்கிறாங்க லைவில். பிரசங்கம் பண்ணோம், ஒழுங்காக பொறுமையாரு, பொறுமையாரு, ஹேண்டில் பண்ணலாம். பதட்டப்பட்டோன்னு சொன்னால் முடிஞ்சிச்சு, பதறாத காரியம் செதறாது. நம்ம பொறுமையாக இருக்கணும். ஏன்னா என் இயேசு பொறுமை உள்ளவர். பக்கத்தில் பார்த்து சொல்லலாம், live like ஜீசஸ். அவர் பொறுமை உள்ளவராக இருக்கிறார். மூன்றாவது, இயேசு இடத்துல ஜனங்க ஒரு விபச்சாரியை கொண்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. பாவம் செஞ்சுட்டா, விபச்சாரம் செஞ்சுட்டா அப்படின்னு சொல்லி ஓடி இழுத்துக்கிட்டு நிற்க வைக்கிறாங்க. ஆம்பளை எங்கே போனான்னு தெரில, அந்த ஆள் எங்கே போனான்னு தெரில, ஆனால் பெண்ணை மட்டும் பிடிச்சிட்டு நிற்க வச்சிட்டான். எவ்வளோ கொடுமை உள்ளவங்க பாருங்க. அன்னைக்கு இது வேற யாராவது இருந்தால் ரொம்ப வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிட்டு பேரை கெடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இயேசு பாருங்க பொறுமையாக இருக்கிறாரு. ஏன்னா அங்கே நிற்க வைக்கும்போது அவரை மடக்கலான்னு தான் இதை செய்கிறாங்க. அவர் என்ன ஹேண்டில் பண்ணுறாரோ அதை பார்த்து, ஏன்னா நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் விபச்சாரம் செஞ்சவங்கள கல்லெறிஞ்சு தான் கொல்லணும். அப்படி இவர் மாற்றி சொல்லிட்டாருன்னா இதையே கேஸாக போட்டு சிறையில் போட்டுடலாம். இதுதான் அவங்களுடைய மைண்டு, பரிசேயர்கள் எல்லா ஜனங்களுடைய மைண்டு. இதை செய்யறதுக்காக என்ன பண்ணுறாங்க, அந்த பெண்ணை பிடிச்சிட்டு போடுறாங்க. என் கர்த்தர் எவ்வளோ பொறுமை உள்ளவர் தெரியுமா, என் கர்த்தர் எவ்வளோ ஞானம் உள்ளவர் தெரியுமா, கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. லப 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 லபன்னு அவளை கொல்லுங்கள், அவளை கல்லெறியுங்கள், அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க.
நம்ம ஏசப்பா ஒன்றும் செய்யல, அப்படியே அழகாக கீழே குனிகிறாரு, ஒரு வார்த்தையை எழுதுறாரு. எல்லாரும் துண்டை காண துணியை காண ஓடிடுறாங்க. என்ன தெரியுமா எழுதுறாரு? உங்களில் யார் பாவம் செய்யலையோ அவன் முதல்ல கல் எடுத்து எறியட்டும். எவ்வளவு பொறுமையுள்ளவராய் ஹேண்டில் பண்றாரு பாருங்க. பொறுமை இழந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஐய் போங்கப்பா அப்படின்னு சொல்லி ஏதோ பண்ணிட்டாங்க. அப்போ நியாயப்பிரமாணத்தை அவர் செய்யலைன்னு அர்த்தம், நியாயப்பிரமாணத்துக்கு அவர் கீழ்ப்படியலன்னு அர்த்தம். விட்டுடுங்கப்பா, அப்படியே விடுங்கப்பா, ஏதாவது அந்த மாதிரி பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி விட்டுருக்கலாம். நீங்கள் ஏன்ப்பா இந்த மாதிரி வந்து பிரச்சனை பண்ணுறீங்க, வேற ஏதாவது செஞ்சுருக்கலாம். ஒன்றும் செய்யலை. அங்கே அவர் சத்தமும் போடல. நான் நினைக்கிறேன் அவர் அங்கே சத்தம் போட்டிருந்தா அந்த சத்தத்தோட சத்தமாக இவர் வார்த்தை கேட்டிருக்காது. அவர் எவ்வளோ ஞானமா பொறுமை உள்ளவரா என்ன பண்ணுறாரு? அழகாக கீழே குனிஞ்சு ஒரே ஒரு வார்த்தை எழுதுறாரு. உங்களில் யார் பாவம் செய்யவில்லையோ முதல் கல்லை எறியுங்க. எழுந்து பார்க்குறாங்க, அந்த லேடியை தவிர வேறு யாருமே காணும். எல்லாரும் பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா! எவ்வளோ பொறுமை உள்ளவர் பார்த்தீங்களா இயேசு? நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க உங்கள் பிரச்சனையை? நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க பிரச்சனையை? பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். பொறுமையாக நான் ஹேண்டில் பண்ணலன்னா நம்ம கூட யாரும் நிற்க மாட்டாங்க. தனித்தனியாக தான் நம்ம இருப்போம். ஸோ இந்த டைமில் சீக்கிரமாக நான் போகிறேன். நான்காவதாக, சப்பத் நாளில் ஒரு மனுஷனை ஹீல் பண்ணுறாரு. ஏன்னா ஓய்வு நாளில், சப்பத் நாளில் ஒரு மனுஷனை ஹீல் பண்ணுறாரு. ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற பிரகாரம் அந்த நாளில் ஹீல் பண்ணும்போது கண்டுபிடிச்சிருவாங்க, இந்த நாளில் ஹீல் பண்ணுறீங்களா வந்து கேள்வி கேட்குறாங்க. உங்களை யார் இந்த நாளில் ஹீல் பண்ண சொன்னது? சண்டே ஹீல் பண்ணணும், தப்பாச்சு, அது நியாயப்பிரமாண பிரகாரம் தப்பாச்சு. ஆனால் அந்த நாளில் ஹீல் பண்ணுறாரு. அப்போ சொல்கிறாங்க, ஆண்டு அழகாக அங்கேயே ஹேண்டில் பண்ணுறாரு. அவங்க முன்னாடி கோவப்படாமல், அவங்கள அதட்டாமல், யாரெல்லாம் வந்து கேள்வி கேட்குறாங்களோ அவங்ககிட்ட அழகாக ஹேண்டில் பண்ணுறாரு. விதிமுறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஹேண்டில் பண்ணி எது முக்கியம் எது முக்கியம் இல்லை அப்படின்றத தெளிவாக அந்த நபர்களுக்கு சொல்லி முடிக்கிறார். சபத் நாளில் ஹீல் பண்ணுறது முக்கியமா? ஒருத்தனுக்கு சுகம் முக்கியமா, இல்லை உங்கள் சபத் நாள்னு சொல்கிற அந்த நியாயப்பிரமாணம் முக்கியமா? அந்த நாளில் ஹீல் பண்ணக்கூடாதுன்றது முக்கியமா அப்படின்றாங்க. சரி, நிறைய டைம் இல்லை அதுக்கு. அடுத்தது, டீச்சிங்ஸ் இஸ் டிசைபிள். அவங்களுடைய சீஷர்களுக்கு போதனைகளை போதிக்கிறாரு. எவ்வளவு கஷ்டம் யோசிச்சு பாருங்க. ஒரு டீச்சருக்கு ஒரு ஹேண்டில் பண்ணணும், ஒரு ஸ்டூடெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணணும், ஒரு கூட்டத்தை ஹேண்டில் பண்ணணும், எவ்வளோ கஷ்டம். இவங்க நிறைய தடவை டைரக்டாக சொன்னாலும் சீஷர்களுக்கு புரியறதில்ல. வந்து வீட்டுக்கிட்ட வந்து இன்னொரு கேள்வி கேட்டுருப்பாங்க. அது எனக்கு புரியலையேப்பா, கடந்த நாட்களில் பார்த்தோம், அது எனக்கு புரியலையேப்பா. ஏன்பா நான் தான் தெளிவாக சொன்னேனேப்பா, அதான் தெளிவாக சொன்னேனே, மீண்டுமா சொல்கிறாரு. அடுத்தடுத்து எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அது புரியலையா? சரி, இன்னொரு வார்த்தை சொல்கிறேன், இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன், இந்த காரியத்தை சொல்கிறேன், நீங்கள் வேதத்தை வாசிச்சிங்கன்னா தெரியும், இதை சொல்கிறேன் அதை சொல்கிறேன்னு சொல்லி மாற்றி அழகாக சொல்லி அவங்களுக்கு எப்படியாவது புரிய வைக்கணும். அந்த டீச்சிங்ஸில் அவர் பொறுமையாக ஒவ்வொன்றையும் அழகாக டீச் பண்ணுறார். கடைசி வரைக்கும், துவக்க முதல் அவங்கள சீஷர்களை தேர்ந்தெடுத்தது முதல் அவங்கள விட்டு போகிற வரைக்கும், சரீர பிரகாரமாய் விட்டு போகிற வரைக்கும் ஒவ்வொன்றையும் அழகாக நேர்த்தியாக கிளி பாடமாக கிளிக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்தாரு. இதுக்கு என்ன அவசியம்? பொறுமை அவசியம். பொறுமை இல்லைன்னா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் டீச்சராக இருக்க முடியாது. என்னங்க, டீச்சராக இருக்க முடியாது. பொறுமையாக இல்லைன்னா டீச்சராக இருக்க முடியாது, பாஸ்டராகவும் இருக்க முடியாது. கஷ்டம். அடுத்தது, குழந்தைங்களுக்கு போதிக்கும் போதும் அவர் பொறுமையுள்ளவராக தான் இருந்தார். எவ்வளோ பொறுமையுள்ள, கூட்டிகிட்டு வராங்க, ஜனக்கூட்டம் நிறைய இருக்குது. குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தோடனே சீஷர்கள்லாம் பார்த்து சொல்கிறாங்க, வரீங்க, யாரையும் கொண்டு வராதிங்க, குழந்தைங்களாம் வேண்டாம். ஆண்டது தெளிவு உள்ளவராக இருக்கிறாரு. வெயிட் பண்ணுப்பா, குழந்தைகளை என்னிடத்தில் வர தடை செய்யாதீங்க, வரட்டும். எங்கெங்கெல்லாம் பொறுமையை அவர் கடைபிடிக்கிறார் பாருங்க. இன்னொன்று, கெத்செமனே கார்டன் ஆஃப் கெத்செமனே, தமிழ் என்ன சொல்றது?
கெத்செமனே தோட்டத்தில் கடைசி நொடியில் இருக்கிறாரு. விடிஞ்சா அரெஸ்ட் பண்ணப்பட போறாரு. ப்ரேயர் பண்ண போறாரு. அவ்வளவு ரத்தம் சிந்துகிற, வேர்வை ரத்தமாக சிந்துகிற அளவுக்கு அவர் அங்கே ப்ரேயர் பண்ணுறதுக்கு போறாரு. இங்கே சீஷர்கள்ட்ட சொல்லிட்டு போறாரு, என்னோடு கூட விழித்திருங்கள். போயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வராங்க. நம்ம ஆளுங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. எழுப்புறாரு, ப்ரேயர் பண்ணுங்கப்பா, நான் ரொம்ப இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன ரொம்ப ஒரு முக்கியமான சூழ்நிலை, நான் போக போகிறேன், ப்ரேயர் பண்ணுங்க. போயிட்டு திருப்பும் வராங்க. திருப்பும் அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. சத்தம் போடல ஆண்டவர். 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாமல் இருக்குமோ? உங்களுக்கு 1 மணி நேரம் கூட விழித்திருக்க முடியலையா அப்படின்னு வேதனையோடு சொல்லிட்டு, ஆனாலும் அந்த பொறுமையை கடைபிடிச்சிட்டு அவர் போகிறார். இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். கடைசியில் சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கிறாரு. எங்கங்க கடைசி வரைக்கும் பொறுமை உள்ளவராக இருக்கா இருப்பாங்க. சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் சொல்கிறான், நீ தான் கடவுளாச்சே, உங்களை நீங்களே ரட்சித்துக் கொள்ளுங்க. கீழே இருக்கிறவன் சொல்கிறான், அவள் தான் யூதனுடைய ராஜாவாச்சே, அவரே சிலுவையிலிருந்து கீழே இறக்கிட்டோம். எவ்வளவு பேசினாங்க. ஆனாலும் கர்த்தர் பொறுமையுள்ளவராகவே இருந்தார். கரங்களை தட்ட மாட்டீங்களா? கர்த்தர் நீடிய பொறுமையுள்ளவராகவே இருந்தார். அவரை மாட்டி விடவும் பரிசேயர்கள் அவங்ககிட்ட அதிக கேள்விகளை கேட்டு, சதுசேயர்கள் கேள்வி கேட்குறாங்க, நியாயசாஸ்திரிகள் கேள்வி கேட்குறாங்க, இன்னும் பல பேர் பல கேள்விகளை கேட்டாலும் அவர் அழகாக பொறுமையாக அவர் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறார். அவர் வையப்படும் போது பதில் வையாமல் இருந்தார். பாடப்படும் போது பயமுறுத்தாமலும் நியாய தீர்ப்பு செய்கிறவர்களுக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார்.